பிரைஸ் லார்ட். நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோன்னா, மார்க் 16, 17, 18 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசிக்கும் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பிசாசிகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்பத்தை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவானால் குடித்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் வியாதிஸ்தல் மேல் கரத்தை வைப்பீர்கள், அப்போது நீங்கள் வியாதிஸ்தல் மேல் கைகளை வைப்பீர்கள், சொஸ்தமாவார்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. இது மாத்திரம் இல்லை, ஏசப்பா என்ன சொல்கிறதுனா, நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை விட பெரிதான கிரியைகளையும் செய்வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்கிறாரு. இவ்வளோ வசனங்கள் ஆண்டவர் சொல்கிறார். மரித்தவர்களை உயிரோட எழுப்புங்க, கல்லறை தோட்டத்தில் நீங்கள் கல்லறையே காலி செய்யும் ஆற்றல் உனக்கு கொண்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஏசப்பாவை நம்புகிறோம். நம்ம யாருன்னா ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். வேதவசனம் பெற்றுக்கொண்டு நீ தேவர்களாக இருக்கிறீங்க. அதனால நீ சொல்வதெல்லாம், என்ன சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் நடக்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். நன்மையாக பேசணும் நம்ம. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சர்பத்தையே எடுப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த உலகத்தில் இருப்பவனை கடவுள் நம்மளோட இருக்கிறவன் மகா பெரியவர். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறவர் மகா பெரியவர். சர்பத்தையும் தேலையும் மிதிக்க சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன், அவைகள் ஒன்று முன்னே சேதப்படுத்த மாட்டாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சங்கீதம் 91 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கத்தின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய் சொல்கிறாரு. அப்போ சர்பத்தையே நீ எடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சாவுக்கு ஏதோனால் குடித்தாலும் சேதப்படுத்தாதுன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி ஆகாரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கெமிக்கலு. எல்லாமே கெமிக்கல். போடுற வஸ்திரம் கூட கெமிக்கல், உடை கூட கெமிக்கல், தண்ணி சாப்பாடு எல்லாமே. அதனால தான் அவர் உன்னை அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னிடத்தில் நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சாவுக்கு எதுவும் குடித்தாலும் உன்னை சேதப்படுத்தாதுன்ட்டு. பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா மோசையை கொண்டு அற்புதம் செஞ்சார் ஆண்டவர், அற்புத அதிசயங்களை செஞ்சார். அதுக்கப்புறம் எலிசாவை கொண்டு அற்புதங்கள் செஞ்சாங்க, மரித்தவங்களை எழுப்புனாங்க, பஞ்சகாலத்தில் போஷித்தாங்க, மழை வரணும்னு சொன்னால் வந்தது, மழை நில்லுன்னு சொன்னால் நின்றுது. யோசுவாவை சொல்ல கேட்டு ஒரு நாள் முழுவதும் சூரியன் சந்திரன் நின்றது, மரித்தவங்களை எழுப்புனாங்க. புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் பவுலெல்லாம் உலகத்தையே கலக்குனாங்க. பிலிப்புலாம் பார்த்தீங்கன்னா இருளில் இருக்கிற மக்களெல்லாம் வெளிச்சத்தை கண்டாங்க. அப்போ ஏன் நம்மளால் இந்த நாள் அற்புதம் செய்ய முடியல? மரித்தவர்களை உயிரோட எழுப்புவீங்க சொல்கிறாரு. நான் தண்ணி மேலே நடந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு நடந்தார். அப்போ நம்ம தண்ணி மேலே என்ன பண்ணுவோம்? கிரிக்கெட் ஆக்கியே நம்ம விளையாடுவோம். நம்ம ஏசப்பா நம்புகிறோம். ஏசப்பா நம்புகிறவங்க ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம வானத்துக்கு பூமிக்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறாரு. சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் எனக்கு அவன் மந்திரம் பண்ணிட்டான், சூன்யம் பண்ணிட்டான், அதெல்லாம் ஒன்றுமே சேதப்படுத்தாது. யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லைன்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நம்மளுக்கு எந்த மந்திரம் தந்திரம்லாம் நம்மளுக்கு பலிக்காது. அதே போல் இந்த 4 நட்சத்திரம், ஜோசியம், பூனை குறுக்கில் இப்படி வந்துச்சு ஜோசியம், அதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய வார்த்தையினாலே பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி போடுறீங்கன்ட்டு. இன்றைக்கி நம்ம இந்த 4 நட்சத்திரம், ஜோசியம், அப்புறம் வாஸ்து சாஸ்து இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எனக்கு சூனியம் வச்சுட்டான், மந்திரம் பண்ணிட்டான், பிசாசு இப்படி பண்ணிட்டான். பிசாசியை பார்த்து பயப்படாதீங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? மத்திய 4வது அதிகாரத்தில் நான் இப்படி சொல்லியிருக்கிறதே. நம்ம 3 காரியத்தை வச்சு ஜெயிக்கலாம். ஆண்டவர் நம்மளுக்கு இயேசுவின் நாமத்தை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கப்புறமா இயேசுவின் ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, அதுக்கப்புறம் வேத வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம அவரை சரியாக அறியலை. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் விடுதலை ஆக்கும். வசனம் நம்மளுக்கு அந்த வசனம் அப்பாவை நம்பலை, அந்த வசனத்தை நம்பலை. அதனால தான் நம்மளால் அற்புதங்கள் அதிசயங்கள் நம்மளால் செய்ய முடியல. இன்றைக்கி எதுக்கு நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு நினச்சி பாருங்கள். ஆண்டவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். என்னை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அதுக்கப்புறமா ஆண்டவர் இன்னொரு காரியம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? தான் செய்ததையும் செய்வான், அதை விட பெரிய கிரியைகளே செய்வான். நீ தான் உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்புன்னு சொல்கிறாரு. நீ தான் இந்த உலகத்துக்கு, உன் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, உன் தெருவுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கே வெளிச்சம், பூமிக்கே நீ தான் உப்பு. பூமி உப்பு சால்ட், அது சுவையை கொடுக்கும். அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த உப்பை போட்டு பதனிடுவாங்க. நீ இருள் இருக்கிற இடத்துல ஒரு லைட்டு போட்டால் அந்த இடத்துல பிரகாசமாக வெளிச்சம் எரியும். நம்ம தான் வெளிச்சம், நம்ம தான் உப்பு. அப்போ இப்படி சொல்கிறாரு.
அதே போல் எப்போவுமே ஒரு பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் அவங்க பெற்றோர்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி தான் ஏசப்பாவும் நம்ம நல்லா இருந்தால் அவர் சந்தோஷப்படுவார். ரட்சித்துட்டார், நம்ம விசுவாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதே மாதிரி பரிசுத்தமாக வாழணும், அதுவும் ஒன்று இருக்குது. பரிசுத்தமாக வாழ்கிறது, வெளி தோற்றத்தில் செயலை வச்சு இவன் குடிக்காரன், விபச்சாரம் பண்ணுறான், இவன் பார்க்க போடுறான், சிகரெட்டு பிடிக்கிறான், இது வெளி தோற்றம் உள்ள பாவங்கள். ஆனால் நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பாவ போராட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? பொறாமை, கசப்பு, வெறுப்பு, மன்னியாத தன்மை, கோபம், எரிச்சல், டென்ஷனு, அப்புறம் சுய பரிதாபம், நான் ஒன்றுமே இல்லை, உதவாதவன், நான் என்னை நேசிக்கலை, அந்த சுய பரிதாபம், அப்புறம் பெருமை, இதெல்லாம் நம்மளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அந்த வசனத்தை வச்சு ஜெயிங்க. மெய்யாகவே குமாரன் விடுதலை ஆக்கினால் நான் விடுதலையாவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்தப்படி நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற இந்த போராட்டங்களை நீங்கள் ஏசப்பாவுடைய நாமத்தை கொண்டு, அவர் முதல்ல நம்ம குழந்தையாக இருந்தோம், அப்பா செய்யுங்கப்பா கெஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம தேறினவர்களாக இருக்கிறோம். நான் என்கிட்ட ஏன் நீ முறையிடுற? நான் தான் உனக்கு 3 ஒரு காரியத்தை கொடுத்துட்டேன். வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரம் கொடுத்துட்டேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, வசனம் இருக்குது. இதை வச்சு போராடி ஜெயம் பண்ணி பரிசுத்தம் ஒன்று நம்ம ரட்சிக்கப்படுறோம். விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பரிசுத்தமாக வாழணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. உன் வாழ்க்கை சாட்சியாக ஆசீர்வாதமாக இருந்தால், சாட்சியாக இருக்கிறோம், ஓகே, பரிசுத்தமான ஆசீர்வாதமும் நம்ம இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். நல்லா சுகத்தோட, விடுதலையோட, ஆசீர்வாதங்களோட, குழந்தைகளோட, குடும்பங்களோட, ஃபேமிலியோட, கடனோட இல்லை, தரித்திரத்தோட கிடையாது. அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், அவர் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. இந்த ஆசீர்வாதங்களமாகவும் நம்ம இருக்கணும். நம்ம தரித்திரமாக, கடனோட, வியாதியோட, குடும்பம் இல்லாமல், குழந்தை இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் அதுதான் சாட்சி. அதே மாதிரி அற்புதங்கள் அதிசயங்களும் செய்யணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இன்னைக்கு மரித்த உடனே போய் நம்மளே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்போது சொஸ்தமாவார்கள். வியாதிஸ்தர் மேல் கரத்தை வைப்பீங்க, நான் சுகமாக்கவே சொல்கிறேன். உங்களுக்கே ஒரு பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் தழும்புகளால் குணமாகிட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க மேலேயும் கை வைங்க. அவங்களுக்கு கை வச்சு ஜெபிச்சோன்னா அவங்கக்கிட்ட இருந்து பிசாசு நம்மளை தாக்கிடும், நோய் நம்மளை தாக்கிடும். அப்படியெல்லாம் கிடையாது. உங்களோட ஏசப்பா இருக்கிறாரு. சாத்தானை முற்றிலுமாக சிலுவையில் டிஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கொஞ்சம் அந்த வால் ஆடிட்டு இருக்குது. அதை நீங்கள் இந்த 3 காரியம் இயேசுவின் நாமத்தை சொல்லி, ரத்தத்தை சொல்லி, அப்பாவுடைய வசனத்தை கொண்டு அதை கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். நம்ம பாவ போராட்டம், உள்ளுக்குள்ளே நடக்கிற பாவ போராட்டமானாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனை, பலவீனம், நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் இருக்கும், வரந்தான். இப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படியே நம்மளுக்கு திருமணம் நடந்தால் கூட குடும்பத்தில் பிரச்சனை வராமலாம் இருக்குது. அது ஏன்னா இந்த விழுந்து போன உலகத்தில் சாத்தான் கிரியை செஞ்சிட்ருக்கிறான். லூசிபர் என்றவன் வானத்தில் தேவ தூதர்களாக நியமிக்கப்பட்டவன் தான். அவனுக்குள்ளே பெருமை வந்ததுனால தள்ளப்பட்டு போனான். அதனால அந்த விழுந்து போன தேவ தூதர்கள் தலையை நசுக்கிட்டார். ஆனால் அந்த வால் கொஞ்சம் ஆடிட்டு இருக்குது. அதனால இந்த விழுந்து போல உலகத்துலேயும் இந்த மனிதர்கள் மூலியமாக நம்மளுக்கு கொஞ்சம் தீமைகள் வருது. பொல்லாத மனிதர்கள், ஆண்டவர் அறியாதவங்க மூலியமாக நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால போராட்டம் வரும், குடும்பத்தில் வர எல்லாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நீ 3 காரியத்தை வச்சு ஜெயிக்கலாம். என்னுடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு, இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், அதுக்கப்புறம் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும். அப்பாவை நம்பணும், அவர் வார்த்தையை நம்பணும். அதாவது நம்பாமல் போகிறது அது அவ்விசுவாசமே பெரிய பாவம் சொல்கிறாரு. நீ அப்பாவை ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பாமையா அவருடைய வார்த்தையை நம்பாமல் இருக்கிறதே பெரிய பாவம். உன் வழி என் வழி அல்லப்பா, உன் நினைவு என் நினைவு இல்லைப்பா, உன் வழி இப்படி குறுகலான வழி, இப்படி தான் வழி, இதுதான் வழி, உன் நினைவு இவ்வளோதான், ஆனால் நான் பெரிய வழியை வச்சுருக்கேன், பெரிய நினைவு உன் மேலே வச்சுருக்கிறேன்றாரு. நம்ம வழி, நம்ம என்ன நினைப்போம், நினைவு இவ்வளோதான். இந்த வயசில் டாக்டர் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு கர்ப்பப்பை இல்லை, கர்ப்பப்பை இருந்தால் தான் குழந்தை பிறக்கும், வயசாகி போயிடுச்சு, இந்த கிரிட்டிக்கல் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக செய்கிற தேவன். உனக்கு கர்ப்பப்பையே இல்லைனாலும் மரியா வயிற்றிலும் ஒரு குழந்தைய கொடுக்க முடியும், ஆபிரகாம் சாராளுக்கும் கொடுக்க முடியும், சகரியா எலிசபெத் வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்க முடியும். இதுதான் நம்மளுடைய நினைவு. டாக்டர் ரிப்போர்ட்டை வச்சு, உலகத்தார் சொல்கிறத வச்சுட்டு பேசுகிற ரிப்போர்ட், இதுதான் நம்மளுடைய ரிப்போர்ட்டு. ஒரு பலவீனம் வந்தால் நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன்னு சொல்லுங்கள். ஒரு பிரச்சனை, போராட்டம் வரும்போது என் குறைவுகளை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவாருன்னு சொல்லுங்கள். இந்த வசனத்தை சொல்லுங்கள். ஏசப்பாவை நம்புங்க. இப்போ எனக்கு நான் பேசுகிறேன்னா இது எனக்கும் மற்றவர்களுக்கும் தான் நான் போதிச்சுக்கிறேன், இது எனக்கும் தான் நான் போதிச்சுக்கிறேன். அதனால இப்படி கொண்ட ஆண்டவரை நீங்கள் ஜெயம் எடுங்க.
நாம் அற்புதங்கள் அதிசயங்களை வந்து செய்யறதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். தேவனுடைய சித்தனை எதற்காக தெரிஞ்சு கொண்டாருன்னு சொல்கிறார். நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. எல்லாருக்கும் எவ்வளோ ஜனங்கள், கோடான கோடி மக்கள் இருக்காங்க. ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு. நம்ம போய் ட்ராக்ஸ் கொடுத்து அதை கொடுத்து பண்ணலாம். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் விடுதலையோட ஆசீர்வாதமாக இருந்தாலே நீ அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சாலே உன்னை தேடி ஏசப்பாவை ஏசப்பா பிள்ளை மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அந்த விளக்க கொளுத்தி கட்டில் கீழே வைக்க மாட்டாங்க. அது கட்டில் கீழே வச்சா அது யாருக்கும் வெளிச்சம் கொடுக்காது. அது மேலே வச்சாதான் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீ உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்புன்னு சொல்கிறாரு. அதனால நம்ம அப்பா வந்து நம்ம விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பரிசுத்தமாக ஆயிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜபம்னா என்னன்னா ஆண்டவரோட பேசுறது தான் ஜபம். ஆண்டவரோட ஜபம் பேசுறது தான் ஜபம். அப்போ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நன்மைகளை நம்மளுக்கு செய்கிறது நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை ரட்சித்து இருக்கிறாரு, நான் வந்து இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, தண்ணியை கொடுத்தாரு, உடையை கொடுத்தாரு, வஸ்திரத்தை கொடுத்தாரு, போகிற வரதை காப்பாத்துறாரு. நம்மளுக்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. மிகாவல் தூதர், கேப்ரியல் தூதர், ராபேல் தூதர், சுகத்தை கொடுக்குறவர் ராபேல் தூதர், தகவல் கொடுக்குறவர் கேப்ரியல் தூதர், மிகாவல் தூதர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். பாதுகாக்கிற தூதர்கள் இருக்கிறாங்க. சத்துருடைய கிரியைகளை அழிக்கும்படியாக விசேஷமான தூதர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலைக்கால வாசலில் ரத்தம் எந்த வீட்டிலலாம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டிலலாம் சங்காரத்துடன் கடந்து போனார். ரத்தம் யார் வீட்டிலலாம் இருந்ததோ அந்த மாதிரி நம்மளை பாதுகாக்கிற தூதர்கள் அதாவது நம்மளை பாதுகாப்பதற்காக பட்சிகளை போல சிறகுகளை விரித்து அப்படிப்பட்ட தேவதூதர்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிறாங்க. அதனால வந்து அன்னைக்கு வந்து கூட பார்த்தீங்கன்னா துஷ்டனும் அசுத்தனும் எல்லை வாசலுக்கு கடந்து வருவதில்லை. சத்ரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் உன் தேசத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு ஆண்டவர். அதனால பறந்து காக்கிற பட்சிகளை போல தேவதூதர்கள் நம்மளை சூழ்ந்து பாதுகாத்திருக்கிறாங்க. ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்கிறாரு. நம்ம அப்பா அவர், தேவதூதர்கள் நம்மளுக்கு உண்டு. அதனால அப்பாவை நம்புங்க, விசுவாசிங்க, அற்புத அதிசயங்களை செய்யுங்க, மரித்தவர்களை எழுப்புங்க, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்க, வியாதிசர்கள் மேலே கரத்தை வைங்க, பிசாசியை துரத்துங்க, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்க. இதையெல்லாம் செய்யுங்க. ஆண்டவரை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக வாழணும். நான் பரிசுத்தமாக வாழணும். நம்மளால் முடியலனால அடிமைத்தனம் இருக்குதா, நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட வந்து உதவி கேளுங்க. அதே போல் ஆசீர்வாதமாகவும் இருக்கணும். நீ ஆசீர்வாதமாக இருந்தால் அதுதான் சுவிசேஷம். உன் வாழ்க்கை குடும்பங்களோட, கணவன் மனைவி குழந்தைங்களோட, ஐஸ்வர்யத்தோட, சுகத்தோட, ஆரோக்கியத்தோட. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அந்த டாக்டரே வந்து லொக்குன்னு இரும்பிட்டு இருந்தால் அவர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் போவீங்களா? அவர் நல்லா இருந்தால் தான் அந்த இடத்துக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்க. அந்த மாதிரி தான் நம்ம தேவன் யார், நீ ஒரு பெல்லாத பெற்றோர் நம்ம பிள்ளையே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வந்து சுகமாயிரு. சிங்கக்குட்டிகள் தாய்ச்சிருந்து பட்டினி கிடைக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைப்படாத ஆண்டவர் சொல்கிறாரு. உன் வாழ்க்கை வந்து ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, இருதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கை செய்யும் போது ரட்சிக்கப்படுவீங்க. பரிசுத்தமாக வாழணும். அது 4 நாளைக்கு எப்படின்னா ஆண்டவரோட தினமும் நம்ம அப்பாவோட ஜபன்றது பேசுறது, வேதத்தை படிக்கும்போது நீ உதவி. சில காரியங்கள் நம்மளுக்குள்ள போராட்டங்கள் வரும். டென்ஷன், கோபம், எரிச்சல், பொறாமை, மன்னியாத தன்மை, கசப்பு, வெறுப்பு, அதெல்லாம் வரும். நம்மளுக்கு அடிமை வரும், அடிமைத்தனம் வரும், செல்ஃபோன் அடிக்ட், அந்த மாதிரிலாம் வரும். ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தால் அதுதான் சுவிசேஷம். அதே மாதிரி அப்பாவுடைய சித்தன்னா தான் செய்ததை விட செய்வீங்க, அதோட பெரிய கிரியைகளை செய்வீங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் அப்பா நம்மளை நம்பியிருக்கிறார். அவரை ஏமாத்தாதபடிக்கு நம்ம உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு, அற்புத அதிசயங்களை செய்யுங்க. இதன் மூலயமா ஆண்டவர் நிறைய பேர் வருவாங்க. எந்த இடத்துல ஏசப்பா போகும்போது அங்கே போய் நீண்ட நேரம் இது பண்ணலாம். அங்கே போனவங்களெல்லாம் சொஸ்தமாக்குனாரு, மரித்தவங்களை எழுப்பினாரு, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குனாங்க, கண்ணு தெரியாதவங்க கண் பார்வை அடைஞ்சது. எப்படி பண்ணாங்க? சீஷர்கள் பண்ணாங்க, எலிசா பண்ணாங்க, மோசே பண்ணாரு, யோசுவா பண்ணாரு. யோசுவா சொல்ல கேட்டு ஒரு நாள் முழுவதும் சூரியன் சந்திரன் நின்றது. மோசேவை கொண்டு செங்கடலை பிளந்தார். அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சார். மோசேவை பார்த்து எல்லாரும் அந்த 20 லட்சம் மக்கள் பயந்தாங்க. யோசுவா, அதே போல் எலிசா, புதிய ஏற்பாடில் பவுல், சீஷர்கள், பேதுரு நிழல் தொட்ட மாத்திரம் சொஸ்தமானாங்க. பவுல், பேதுரு இவங்களாம் செஞ்சாங்க. அப்போ நம்ம செய்ய மாட்டோமா? குட்டி தாய் 8 அடி பஞ்சா, பிள்ளை 16 அடி, நம்ம 20 அடி பாயணும். மறிச்சிட்டாங்களா, உடனே எழுப்ப போங்க. ஆண்டவர்
பயப்படாதீங்க. வியாதிஸ்தரில் கையை வைங்க, பிசாசியை துரத்துங்க, பயப்படாதீங்க. அதனால தான் 365 முறை வேதத்தில் பயப்படாதே 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 சொல்கிறாரு. நான் உன் கூட இருக்கேன்ப்பா, உன் வலது பக்கத்தில் இருக்கேன், உலகத்தில் இருப்பவனை காட்டில உன்னோட இருக்கிற தேவன் மகா பெரியவர் சொன்னார். சேதப்படுப்பா சேதப்படாது, வாதைவன் கூடாத்தன் பொல்லாப்புனுக்கு நேரிடாது. அதனால நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதா சுவிசேஷம். அற்புத அதிசயங்களை செய்யுங்க, அப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. இதுதான். ஆமேன்.